எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன், கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasi Kumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது. பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகெயின். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இங்கே பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனி திங் ப்ளீஸ் கால் மீ பேக். மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும். சாரி, என்னோட த்ரோட் கொஞ்சம் பேடாக இருக்குது. சும்மாவே பேச மாட்டேன். இப்போ வேறு பேச சொல்லியிருக்காங்க. ஓகே. கேட்குதா? ஐயோ. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபி எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அபி அண்ணா கிட்டே இவன் என்னோடய வீடியோஸ்லாம் அண்ணா கிட்டே தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட. அது ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்கு நன்றி மேம். ஷான் ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா. நன்றி. என்ன அவ்வளோதானா? அப்புறமேல மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி
இப்போ கேட்குதாண்ணா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும் பொழுது அந்த பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேட்டான ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அண்டு இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னோடய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோடய இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ ஐம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோடய பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க. அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ ஐம் சாரி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை, அவர் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐம் ஸ்டில் மோர் ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். பிகாஸ் கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. தே ரியலி டுக் கேர் ஆஃப் வெல். சம்டைம்ஸ் பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வுட் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசென்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை கொண்டு சேர்த்த மீடியாவுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப உங்களுடைய ஆதரவு தான் பெருசு. அதுக்கப்புறம் மக்கள் பேரார்வத்தோட கூட்டமாக இப்போ வர்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரிவ்யூவும் தான் காரணம். அதுக்கு பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறோம். சசிகுமார் சார், இந்த வார்த்தை இப்படி சொல்லலாமான்னு தெரியல, இது உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அயோத்தியிலிருந்து உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் விதைச்ச ஒரு சின்ன விதை தான் நானும். நீங்கள் கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் என்னை ஆரம்ப கட்டத்தில் ஓட வச்சது. அதுதான் ஜில்லா விட்டு ஜில்லா. நான் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி படத்தில் நான் எல்லா பாடலும் எழுதியிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். அதுக்கு மூல காரணமாக இருந்த யுவராஜ் அண்ட் மகேஷுக்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றியாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய நான் என்னோடய பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு பாடலாசிரியர்னால் நான் ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சொல்லி ஆகணும். முதல்ல லப்பர் பந்து லாஸ்ட் இயர் எனக்கும் ஷானையாவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அப்போ நான் ஷாண்டோல் ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு படம் அமையணுங்க, அவங்க இது மாதிரி ஒரு பெரிய நம்பரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அது இந்த படத்து மூலிமா நடந்ததில் நாங்கள் பெரிய கௌரவமாக நினைக்கிறோம். அதில் நாங்களும் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சிம்ரன் மேம், உங்களுடைய படங்கள்லேயே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கன்னத்தில் முத்தமிட்டால். அது மாதிரி நீங்கள் நடிக்கிற படங்களில் நானும் ஒரு சின்ன இதாக இருக்கிறேங்க இருப்போமா அப்படின்னா பாடல் எழுத வர சமயத்தில் நாங்கள்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. உங்கள் ஆழ்த்தொட்ட பூபதிலாம் அந்த டைமில் டிவியில் பார்க்குறதுக்காக நாங்கள் 11 மணி 12 மணிக்கெலாம் நாங்கள் முழிச்சிருந்துருக்கோம். ஸோ அந்த படத்துக்கான அந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆனதும் நாங்களாம் என்னோட மெமரியில்
அந்த டைமில் நினச்ச அந்த மொமெண்ட்டை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சசிகுமார் சார், இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் தொடரணும், இன்னும் நிறைய பேரை நீங்கள் உருவாக்கணும். $1 மில்லியன் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு, எம்ஆர்பியும் செஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா. நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் ஊர்லேருந்து தருமபுரியிலேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் வேணும்டா, ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. சரி ஓகே 6 மணி ஷோக்கு தானே, நான் டிக்கெட் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டே நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லில் இருக்குடா, எனக்கு ஏதாவது ஒரு ஷோக்கு எடுத்துக்கொடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். நீங்கள் இது ரொம்ப பெருசாக கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் வித்தவுட் யுவராஜ் அண்ட் மகேஷ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டோம், பட் அது பெருசாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் இவங்க தான் பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபி, கன்கிராட்ஸ் அபி. அண்ட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன். தேங்க்யூ சசி சார், சிம்ரன் மேம், சான் சார். இது 3வது படம் உங்களோட. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னும் நிறையா பண்ணலாம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ், அவங்க எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அவங்க என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை விட்டு கொடுத்ததாகவே இல்லை. அது திரும்ப திரும்ப அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை என்றைக்குமே தவற விட்டதில்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் அபி அந்த டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி, உன்னோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. நிஜமாக ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவன் கதை சொல்லும் போதே ஐ தாட் இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத நான் யுவராஜ் கிட்ட நான் சொன்னேன், இது பிளாக் பஸ்டருங்க இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ப்ரெஸ், மக்கள், மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் அது. ரெண்டாவது சசிகுமார் சாரை ஃபஸ்ட்டாக அவரோட தம்பி எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படி தான் எனக்கு சசிகுமார் சாரை நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் ஒரு ஷூட்டில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்கள் பேனரில் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் எப்படி சொல்லணும்னா, செட்டில் அபிக்கு ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்லை சார், அப்பா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். இங்கே வேற என்ன சொல்கிறது மேம்? ஓ அப்படியா, சரி. ஸோ சிம்ரன் மேம் நான் சிம்ரன் மேமுக்கு மிகப்பெரிய ஃபேன் நான். இல்லை ஓகே, ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் மேம்கிட்டே நிறைய வாட்டியும் சொல்லியிருந்தேன். நான் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக மேம் எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லன்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு. அப்போது கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு மேம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த
ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் திடீர்னு ஒருத்தர் தள்ள அங்கே யாரும் நிற்கிறா அப்படி இப்படின்ட்டாங்க. சரி குடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு செவன்த்து பீரியடில் வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேமை பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை அடிச்சு விட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமாக. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் காமிச்சேன். ஆனால் நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டேய் காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில் பறந்துடுச்சுடா அப்படின்னு சின்ன வயசில் அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க. அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடித்து கொடுத்து இப்போது எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லோரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா, ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள். ஸோ மியூசிக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் கேட்டேன் நிறைய வாட்டி, பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன். நான் போனதே கிடையாது, நான் போயிருந்தேன். அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு சொன்னார், ஐயா இந்த இடத்துல இது இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது, என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்டு போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க, இந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன், கவனிச்சிங்களா இதை அப்படின்னு கேட்டார். நான் அப்போ என் மைண்டில் யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆள். ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ரோலிங் கார்டு, அது படத்தில் படம் முடிஞ்சிடுச்சு, ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோடு போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா, ஜீனியஸ். அது விளையாட்டு விஷயமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை விடைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ நான் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அவர் 3 படத்துக்கும் நல்லதாக கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக ஒட்டு மொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட 2nd year May 12 2023 வந்து குட் நைட் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழித்து அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி, ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்கத் துணையாக இருந்து அந்த டைமில் எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டூடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன், $1 million அண்ட் எம்ஆர்பி கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட டீம், எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா எனக்கு என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கு நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும்போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும் கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 மாமன் வருது. இன்றைக்கி வந்து 3BSKவோட டேட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கதைகளை நம்பி தயாரிக்கப்பட்ட படங்கள். இது வந்து அருணுஷா அண்ணா 3BSK பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த வீக் வந்து மாமனும் டிடி நெக்ஸ்ட் லெவல் வருது, அந்த திரைப்படத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து சார் சொன்னீங்க சார், நாங்கள் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறதுனால எந்த ஒரு செகண்ட்லையும் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதாவது தர்மதாஸ் இந்த படத்தில் வந்து அவர் பண்ண நல்லது எல்லாமே கிளைமேக்ஸில் அவர் கிடச்ச மாதிரி நீங்கள் பண்ண எல்லாம் நல்லது தான் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு நான் பயங்கரமாக நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேணாம் சார், நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எல்லாருக்கும் நன்றி.